இந்திய இசைத்துறையில் குறிப்பாக பஞ்சாபி மற்றும் ஹிந்தி பாடல்களில் உணர்ச்சிகரமான குரலுக்காக தனித்த அடையாளம் பெற்ற முன்னணி பாடகர் மற்றும் இசையமைப்பாளராக இருப்பவர் பி பிராக். 1986 பிப்ரவரி 7ஆம் தேதி சண்டிகரில் பிரதீக் பக்ஷன் என்ற பெயரில் பிறந்த இவர் புகழ்பெற்ற பஞ்சாபி இசை தயாரிப்பாளர் மற்றும் இசையமைப்பாளரான வரிந்தர் பச்சான் என்பவரின் மகன். சிறுவயதில் இருந்த இசைச்சூழலில் வளர்ந்ததால் இசையின் அடிப்படைகளை கற்றுக்கொண்டார். ஆரம்ப காலத்தில் பிராக்கி பி என்ற பெயரில் இசை தயாரிப்பாளராக பணியாற்றிய பி பிராக் பல ஆண்டுகள் முயற்சிகளுக்கு பிறகே தனக்கென ஒரு அங்கீகாரத்தை பெற்றார். 2013ஆம் ஆண்டு பாடலாசிரியர் ஜானியுடன் இணைந்தது அவரது வாழ்க்கையில் முக்கிய திருப்பமாக அமைந்தது. ஜானி எழுதி பி பிராக் இசையமைத்து ஹார்டி சந்து பாடிய சோச் என்ற பாடல் மூலம் இந்த கூட்டணி இசைத்துறையில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. இதனைத் தொடர்ந்து 2017இல் வெளியான மன் பரியா பாடல் மூலம் பி பிராக் பாடகராகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். காதல், வலி, பிரிவு, உள்ளார்ந்த உணர்ச்சிகள் போன்றவற்றை ஆழமாக வெளிப்படுத்திய மன் பாரியா பாடல் அவருக்கு இந்தியா முழுவதும் பெரிய ரசிகர் வட்டத்தை உருவாக்கியது. தனி இசை பாடல்களை மட்டுமே பாடி வந்த பி பிராக் அதன் பிறகு திரைத்துறையிலும் பாடத் தொடங்கினார். கேசரி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற தேரி மிட்டி பாடலுக்காக 2021ஆம் ஆண்டுக்கான சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருது பி பிராக்கிற்கு கொடுக்கப்பட்டது. அதேபோல் ஷேர்ஷா திரைப்படத்தின் மன்பாரியா 2.0 பாடலுக்காக 2022இல் பிலிம்பேர் விருதும் பெற்றார். பச்தாவோகே, பில்ஹால், ராஞ்சா, கிஸ்மத் போன்ற பல பாடல்கள் அவரது குரலின் உணர்ச்சி தன்மையை வெளிப்படுத்திய முக்கிய படைப்புகளாகும். 2019ஆம் ஆண்டு மீரா என்பவரை பி பிராக் திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு சென்ற வருடம் டிசம்பர் 1ஆம் தேதி அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது. கெரியர், மனைவி, பிள்ளை, குடும்பம் என சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த பி பிராக்கின் வாழ்க்கையில் ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ மெசேஜ் மிக பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. ठीक है, उसको बी पार्क को मैसेज लगा देना, 10 करोड़ रुपए चाहिए, तेरे पास 1 हफ्ते का टाइम है, जिस मर्जी कंट्री में चला जा, जहाँ भी आस पास वाले उसके साथ वाला कोई भी मिल गया ना, ठीक है. இந்த ஆடியோவில் பேசும் நபர் அர்ஜு பிஷ்னோய். இவர் இந்தியாவின் நோட்டோரியஸ் கிரிமினல்களில் முக்கியமானவரான லாரன்ஸ் பிஷ்னோயின் கேங்கை சேர்ந்தவர். குஜராத்தி சபர்மதி மத்திய சிறையில் அதி உயர் பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருக்கும் லாரன்ஸ் பிஷ்னோய் அங்கு இருந்தபடியே தனது குற்ற நடவடிக்கைகளை அவரது ஆட்கள் மூலம் செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. பிஷ்னோய் கும்பல் இந்தியா மட்டுமல்லாமல் கனடா, அமெரிக்கா, துபாய் வரை பரவிய ஒரு சர்வதேச குற்ற வலையமைப்பை கொண்ட மாஃபியா கும்பலை போல் இயங்கி வருகிறது. இவர்களின் கேங்கில் 700க்கும் மேற்பட்ட ஷார்ப் ஷூட்டர்களும் இந்தியா முழுவதும் குற்ற வேலைகளை செய்யக்கூடிய ஏராளமான இளைஞர்களும் இருப்பதாக கூறப்படுகிறது. நடிகர் சல்மான் கானை கொல்ல முயன்றது, பாடகர் சிந்து மூசேவாலா கொலை, மும்பை அரசியல்வாதி பாபா சித்திக் படுகொலை, கனடாவில் நடந்து வரும் துப்பாக்கிச் சூடு போன்றவற்றின் பின்னணியில் லாரன்ஸ் பிஷ்னோய் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தொழில் அதிபர்கள் பிரபலங்களை மிரட்டி பணம் பறிக்கும் வேலையையும் லாரன்ஸ் பிஷ்னோய் கேங் செய்து வருகிறது. அவர்களின் தற்போதைய குறிதான் பாடகர் பி பிராக். பி பிராக்கின் நெருங்கிய நண்பராக இருப்பவர் தில்நூர் பல்லு. இவரும் ஒரு பாடகர் தான். சென்ற ஜனவரி 5ஆம் தேதி தில்நூருக்கு வெளிநாட்டு நம்பரில் இருந்து அழைப்பு வந்திருக்கிறது. சந்தேகமடைந்த தில்நூர் அந்த அழைப்பை எடுக்கவில்லை. அடுத்த நாள் மீண்டும் வேறு நம்பரில் இருந்து அழைப்பு வந்திருக்கிறது. அதையும் தில்நூர் ஏற்கவில்லை. அடுத்த நாள் அவரின் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கிறது. லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பலை சேர்ந்தவர் என அறிமுகப்படுத்திக் கொண்ட அர்ஜு பிஷ்னோய் என்பவர் பி பிராக்கிடம் இருந்து ஒரு வாரத்தில் 10 கோடி ரூபாய் பணம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்றும், அப்படி கொடுக்கவில்லை என்றால் பி பிராக் எந்த நாட்டுக்கு சென்றாலும் எங்களிடம் இருந்து அவர் தப்பிக்க முடியாது என்றும், ஒருவேளை பணத்தை தரவில்லை என்றால் பி பிராக்கையும் தில்நூரையும் அழித்து விடுவதாக எச்சரித்திருக்கிறார். हेलो, अर्जु बिश्नोई बोल रहा हूँ, ठीक है, उसको बी पार्क को मैसेज लगा देना, 10 करोड़ रुपए चाहिए, तेरे पास 1 हफ्ते का टाइम है, जिस मर्जी कंट्री में चला जा, जहाँ भी आस पास वाले उसके साथ वाला कोई भी मिल गया ना, ठीक है, नुकसान कर देंगे यार. इसको फेक कॉल मत समझना, ठीक है, मिलके चलेगा, ठीक है, नहीं उसको बोल मिट्टी में मिला देंगे. இந்த மெசேஜால் அதிர்ச்சி அடைந்த தில்நூர் மொஹாலி எஸ்எஸ்பியிடம் புகார் அளித்திருக்கிறார். பணம் கேட்டு மிரட்டல் விடுக்கும் கும்பலிடம் இருந்து பி பிராக்கிற்கும் தனக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும், அந்த கும்பல் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தில்நூர் அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தார். புகாரை பெற்றுக்கொண்ட கிரைம் பிரிவு போலீசார் மிரட்டல் விடுத்த நபரை கைது செய்யும் வேலையில் இறங்கியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.